மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இளம் கழக பேச்சாளர் என்ற முறையில் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் ஆற்றிய உரைங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு சிரிப்பலையை தான் கொண்டு வருது. உங்களை எங்களுடைய இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவு திருவிழாவில் தற்கொலை கூட்டம் அப்படின்னு சொன்னதாக நீங்கள் சொன்னீங்க. அவங்க மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் உங்களுடைய கட்சிக்கு தற்கொலை கூட்டம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஆற்ற உரையிலேயே உங்களுக்கு தெரியுது. நீங்கள் எடுத்துக்காட்டு பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, அங்கே வரவிடக்கூடாது, நாங்கள் விவசாயிகள் ஆதரவு பக்கம் தான் இருக்கோம் அப்படின்னு. மாற்று ஏற்பாடு நீங்கள் எங்கே விமான நிலையம் வரணும் அப்படின்ற மாதிரி உங்களால் சொல்ல முடியுமா? சொல்கிறீங்களா? ஒரு அரசு தன்னுடைய ஒரு கீழே ஒரு விமான நிலையத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1க்கு 10 இடத்த ஆய்வு செய்வாங்க. எங்கே மக்களுக்கு பாதிப்பு குறைவாக இருக்குது, எங்கே விவசாய நிலங்கள் கம்மியாக அழியப்படுது அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இது கூட தெரியாத நீங்கள் ஒரு ஆள், ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கீங்க. 2வது, நீங்களே சொன்னீங்க தாவேக்கா தற்கூரி அப்படின்னு நீங்களாக பேசிக்கிட்டு இருந்தீங்க. பட் அதுவே எங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருந்தது. தாவேக்கா என்பது தற்கூரி அல்ல, அது ஒரு அறிகுறி, அது ஒரு ஏதேதோ குறி சொன்னீங்க. பட் நீங்கள் பேசுனதை வச்சு எங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, தாவேக்கா என்பது கேள்விக்குறின் மாதிரி தெரியுது. கொஞ்சம் யோசித்து பேசுங்க. உங்களை நினச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. நன்றி, வணக்கம்.